இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன என்ன இப்ப நீ என்ன சொன்ன? ராதாக்கு என்ன சொன்னா? ஆமா மோகன் அண்ணா. கீர்த்தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொல்லு. ராதா என்ன சொன்னா? இதுக்கு மேல ராதாவோட கண்கள் மூடி இருக்காது. ராதா தன்னோட கண்களை திறக்க விரும்புறா. மோகன் அண்ணா, ராதா தெளிவாதான் சொன்னா. ராதா அவளோட கண்களை மூடி வச்சிருக்க விரும்பலையா, அவளோட கண்களை திறக்க விரும்புறாளாம். ராதா அவளோட கண்களை திறக்க விரும்புறானா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு. கீர்த்தி, உனக்கு தெரியுமா, அந்த கிருஷ்ணருடைய ராதா பிறந்தப்போ பல வருஷங்கள் வரைக்கும் அவங்க அவங்களோட கண்ணை திறக்கவே இல்லை. எல்லாரும் அவங்களுக்கு பார்வை இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அந்த ராதா ராணி சபதம் எடுத்திருந்தாங்க. அவங்க தன்னோட கண்களை திறந்தா முதல்ல அவங்க மோகனை தான் பார்க்கணும்னு. அது மட்டும் இல்லாம அந்த ராதாராணி பிறந்து பல வருஷங்களுக்கு அப்புறமா கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்துக்கு போனப்போ கிருஷ்ண பரமாத்மா அங்க போய் ராதா ராணிக்கு முன்னாடி நிக்கும் போதுதான் ராதா ராணி தன்னுடைய கண்களையே திறந்தாங்களாம். அவங்க கண்களை திறந்து முதல்ல தன்னோட மோகனை தான் பார்த்தாங்க. மோகன் அண்ணா, ராதாக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு கீர்த்தி. ராதா ராணி மாதிரி ராதாவும் கண்களை திறக்கணும்னு நினைக்கிறா. அவ தன்னோட கண்களை எப்ப திறப்பான்னு தெரியுமா? அதாவது அவளோட மோகன் நான் அவ முன்னாடி போய் நிக்கும் போது. கீர்த்தி, உன்கிட்ட பேசும்போது ஜாடமாடையா ராதா இதை உன்கிட்ட சொல்லிருக்கா. அவ இந்த யுகத்துல தன்னோட மோகனோட வாழ விரும்புறான்னு. அவ இவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அவ ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கா கீர்த்தி. நான் சொல்றத நம்பு. கீர்த்தி அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அக்கா. அது நான் ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என் புள்ள என்ன நிலைமையில இருக்கானோ, அவன் அங்க எப்படி பயந்துட்டு இருக்கானோ, எவ்வளவு கஷ்டப்படுறானோ. ப்ளீஸ் என் புள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் மோனையா, சீக்கிரமா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.